அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். திவ்ய விக்கிரகா அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாலோட வடிவமானது தெய்வீகமாக திவ்யமாக இருக்கின்றது. திவ்யமான வடிவத்தை உடையவள், அதனால திவ்ய விக்கிரகா அப்படின்னு சொல்றோம். கிளீம்காரின்னு சொல்றோம். அதாவது கிளீம் என்ற ஓசையை எழுப்பக்கூடியவள், கிளீம் என்ற வடிவத்தில் இருக்கக்கூடியவள், அதனால கிளீம்காரி. கேவலான்னு சொல்றோம். அதாவது கேவலானா எப்பொழுதும் தானாகவே இருக்கக்கூடியவள், தனித்து இருக்கக்கூடியவள், அதனால கேவலா அப்படின்னு சொல்றோம். கைவல்ய பதத்தாயினி, அதாவது நம்மள பாதுகாத்து ஒரு நல்ல இடத்தில் வைத்திருக்கின்றாள், அதனால கைவல்ய பதத்தாயினி அப்படின்னு சொல்றோம். திரிபுரா அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் தன்னோட வாழ்க்கையை 3 கோணங்களிலும் வாழக்கூடியவள், அதனால திரிபுரா அப்படின்னு சொல்றோம். திரிஜகத் வந்தியா அப்படின்னு சொல்றோம். அதாவது 3 லோகங்கள்ல இருக்கிற எல்லாராலும் வழிபாடு படக்கூடியவள், அதனால திரிஜகத் வந்தியா அப்படின்னு சொல்றோம். திரிமூர்த்தி, அதாவது 3 மும்மூர்த்தி வடிவமாக இருக்கக்கூடியவள், அதனால திரிமூர்த்தி. திரிதசேஸ்வரின்னு சொல்றோம். அதாவது இறைவனுக்கு இறைவனாக இருக்கக்கூடியவள், அதனால திரிதசேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். திரேக்ஷா அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் 3 எழுத்துகளின் வடிவமாக இருக்கக்கூடியவள், அதாவது திரேக்ஷா அப்படின்னு சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.